பஸ் ஸ்டேஷன் இருக்குது. ஆனால் பஸ்ஸை தான் என்னால் பார்க்க முடியல இன்னும். அங்கே ஒன்று வருது, ஆனால் அது பஸ் இல்லை, லாரி. இதில் சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்கு, அதனால் பைக் இஸ் நாட் அவைலபிள்னு வருது. இதில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் இருக்குது ஆல்ரெடி. பாருங்க, நண்டு வந்து தலையை கிள்ளி போடுற மாதிரி, அந்த ராட்சசனோட தலையை கிள்ளி போடுற மாதிரி இருக்குது. எல்லா ஸ்பைசஸுமே இருக்குது. சில்லி, பே லீஃபு, அப்புறம் இந்த பட்டை, கிராம்பு. இங்கே கொலம்பியா யூனிவர்சிட்டியில் போகிறதுக்கு இங்கே பாருங்க. அதனால் நம்ம இங்கே QR கோடை வெரிஃபை பண்ணிவிட்டு ரியல் டைமாக வந்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அதை அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறீங்க நம்ம வீடியோக்களில். வணக்கம் மக்களே. இப்போ பாருங்கள், நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹாஸ்டல் வாசலில் தான் இருக்கேன். இங்கேருந்து நம்ம எங்கே போக போகிறோம்னா கொலம்பியா யூனிவர்சிட்டி பக்கத்துலேயே இருக்குன்றாங்க. அந்த யூனிவர்சிட்டி போயிட்டு அந்த கேம்பஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அங்கேயே போயிட்டு நம்ம ஃபுட் கோர்ட்டில் போய் ஏதாவது சாப்பிடுவோம். ஓகேங்களா? என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்றதை அப்படியே பார்ப்போம். போகிற வழியில் நிறைய விஷயங்கள் இருக்குது, மார்னிங் மார்க்கெட் மாதிரிலாம். அதெல்லாம் கூட தெரிஞ்சால் நடுவில் பார்த்துக்கிட்டே வருவோம். சரி வாங்க, நம்மளோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள், போயிடுவோம். பாருங்க, நியூயார்க் இன்டர்நேஷ்னல் AYH ஹாஸ்டல். இந்த ஹாஸ்டல் உள்ளதான். எல்லாமே பரவாயில்லைங்க, நல்லா தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் பதட்டம் வந்துக்கிட்டே இருக்குது, ஏன்னா காமன் ஏரியா யூஸ் பண்ணுறோம் அதனால். ஓகேங்களா? அமெரிக்கன் யூத் ஹாஸ்டல்ஸ் பாருங்க. என்ட்ரன்ஸ் வந்து மாற்றி போட்டிருக்காங்க, இந்த சைடு போக முடியாது போல். எல்லாம் பாரம்பரியமான கட்டிடங்கள் நிறைய இருக்குது பாருங்க. எல்லாமே இந்த ஆர்கிடெக்சர் எல்லாமே யூனிக்காக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. எக்ஸசைஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ சிக்னல் போட்டுட்டாங்க, வெயிட் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், பைக் பாருங்க, பைக் ரெண்டல் இருக்குது பாருங்க. சிட்டி பைக் கூட, ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்குது. எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்கன்னு தெரியல. நம்ம முடிஞ்சால் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா இருக்குல்ல? அங்கே பாருங்கள், அதெல்லாம் பாருங்கள், எலக்ட்ரிக் போல். இது வந்து நார்மலு, இது நார்மலுங்க, இது எலக்ட்ரிக்கு. எலக்ட்ரிக் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் ஆனால் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தோணுது எனக்கு. வருவோம், வந்துட்டு ஒரு தடவை ட்ரை பண்ண. பைக் இஸ் நாட் அவைலபிள்னு போட்டிருக்காங்க. என்னடா இது, இங்கே தான்டா இருக்குது, ஆனால் அவைலபிள் இல்லை. இது ஓகேன்னு இருக்காங்க. இங்கே பாருங்க, 20 மைல் சார்ஜ் ஆகணும்ல, அதனால். இங்கே பாருங்கள், இதில் சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்குது, அதனால் பைக் இஸ் நாட் அவைலபிள்னு வருது. இதில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் இருக்குது ஆல்ரெடி, 20 மைல்ஸ் வரைக்கும் ஓட்டலாமா. ஸ்கேன் பண்ணி ஆரம்பிங்கன்றாங்க. அது பாருங்கள், ஸ்கேனருக்கு வந்து இங்கே QR கோடு கொடுத்துருக்காங்க. எடுத்து போட்டு போய்கிட்டே இருக்கலாம். சூப்பரில், சூப்பருங்க, நல்லா இருக்குல்ல? நைட்டில் நம்ம நேற்று வரும்போது கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்தது, இப்போ பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. ஆனால் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த இருட்டில் ஒரு மாதிரி ஏதோ அதேமாரி அந்த கஞ்சா வாசனை பயங்கரமாக அடிச்சுது நேற்று நைட்டெல்லாம். இப்போவும் லைட்டாக இருக்குது, பட் நேற்று நைட்டு ஓவராகவே இருந்தது. எவன் அடிக்கிறான் எவன் அடிக்க மாட்டானே நம்மளால் கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கானுங்க. எல்லாம் பார்க்குறதுக்கு பக்காவாக இருக்கானுங்க, ஆனால் வந்து அப்படி தான் இருக்குது. எழுத்தாப்பில் இருக்குது பாருங்க, அது வந்து 99 சென்ட்ஸ் ப்ளஸ்ன்னு போட்டிருக்குது. அதாவது $1 வாங்கலாம் பொருட்கள் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அது உள்ளே போயிட்டு எதாவது இருக்கான்னு நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக எதாவது பட்டுச்சுன்னா எதாவது ஒன்று வாங்குவோம். பாருங்க, சூப்பராக இருக்குது பாருங்க, சர்ச்சு அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன். செம்மையாக இருக்கானா பில்டிங்கு. சிக்னலுக்காக வெயிட்டிங்கு, ஓடிடுவோம் பாருங்க. இங்கே பாருங்க, கரெக்டாக 99 சென்ட்ஸ் ஷாப்புக்கு முன்னாடி தான் இருக்கேன். உள்ளே என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி பாருங்கள், இவ்வளோ பெருசுலாம் இந்த ட்ராலிலாம் வந்து $1 தரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படிதான் சொல்லி கவர்ந்து நம்மளை இருக்கிறாங்க. சரி, உள்ளே என்ன இருக்குன்னு தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்போம். ஏதாவது ஒர்த்தாக இருக்கா நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி வாங்க போவோம். தொடப்புக்கட்டை எல்லாம் இருக்குது, மாப்பு. கிறிஸ்மஸுக்கான டெக்கரேஷன்லாம் எல்லாமே இருக்குது ஐட்டங்கள்லாம். எனக்கு வந்து இப்போதைக்கு கேபிள் வேணும், மைக்ரோ USB கேபிள் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஹெட்செட்டெல்லாம். அதை மறந்துட்டேங்க. ஒரு ஆச்சரியமான விஷயம், இவ்வளோ பெரிய பில்டிங்கில் வெளியில் வந்து இந்தமாரி ஸ்டார்ஸ் போட்டு விட்ருக்காங்க பாருங்களேன். அந்த பில்டிங்லையும் இருக்குது, அந்த பில்டிங்லையும் இருக்குது, அங்கே இருக்க பில்டிங்லையும் இருக்குது.
அதுதாங்க எனக்கும் ஒரு டவுட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதை ரிசர்ச் பண்ணி பார்த்தோம்னா, இந்த மாரி ஸ்டேர்ஸு வெளியில் போடுறதுக்கான ரீசன் என்னென்னா ஃபயர் சேஃப்டிக்காக போட்டிருக்காங்க. இது வந்து 1835 ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்குது நியூயார்க்கில் பல இடங்களில். அதனால் வந்து ஃபயர் சேஃப்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனே வந்து பில்ட் பண்ணியிருக்காங்கன்றாங்க. சூப்பரில் என்ன அழகாக செதுக்கியிருக்காங்க பாருங்க. ஐயோ சூப்பர் சூப்பர். மாலா டவுன் ஹாட் பாட் இருக்குங்க இங்கே பார்த்தீங்களா. மாலான்னா அந்த ஒரு சிச்சுவான் பேப்பர் போட்டு ஒரு இது பண்ணுவாங்க அது. ஐயோ பாருங்களேன், ஒரு லேபிள் இல்லாமல் ஃபுல்லாக டேபிள் சுற்றின மாதிரி இருக்குது சைக்கிளையே. இங்கே பாருங்க, க்ரீனு ப்ளூ நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. வித்தியாசமாக நிறைய விஷயங்கள் நமக்கு அங்கே தென்படுது காலங்காத்தால். என்னென்னலாம் தோணுதோ எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டி விட்றேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ரியல் டைமாக வந்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அதை அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறீங்க நம்ம வீடியோக்களில். எந்த இதுவும் ஒளிவு மறைவு இல்லாமல் எல்லாம் தெளிவாக சொல்கிறேன். வாங்க சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்க. ஹலோ பாருங்க, ரோடே அனாதையாக கிடக்கு பாருங்க. என்னடா அது, ஒரு பரபரப்புமே இல்லை. ஐயோ பரவாயில்லைங்க. நியூயார்க்கில் வந்து நிறைய பேர் சைக்கிள் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம பென் ஸ்ட்ரீட்டில் பார்க்கும்போது அது வந்து ஃபுல்லாக யூனிவர்சிட்டி தான் முக்கால்வாசி அந்த கிராமமே. அந்த கிராமத்திலேயே வந்து அவ்வளோவா வந்து எல்லாருமே கார் தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து கொஞ்சம் ஏழ்மையான மக்களும் இருக்காங்க நினைக்கிறேன் இந்த சிட்டியில். எல்லா தரப்பினரும் வாழ்கிறதுனால வந்து நம்மளால் இங்கே வந்து பார்க்க முடியுது இதெல்லாம். சூப்பர். நியூயார்க் வந்து நைட்டில் பார்க்குறதுக்கு தான் கொடூரமாக இருக்குது, காலையில் பார்க்க அம்சமாக அமைதியாக இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எல்லாமே வச்சுருந்தாங்க. எல்லா ஸ்பைசஸுமே இருக்குது. சில்லி, பே லீஃபு, அப்புறம் இந்த பட்டை, கிராம்பு, இங்கே பாருங்க எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, அதுக்கப்புறம் சாஸ்லாம் இருந்துச்சு. ஒயிட்டில் தான் இருக்குது. அண்ணாத்த ரிவர்ஸ் வராப்பில், அதுதான் பதறிட்டேன், என்னடா அது தப்பாக வந்துட்டோமான்னு. சூப்பரு. நிறைய சின்ன சின்ன கடைகள் இருக்குது. அந்த ஸ்பைசஸ்லாம் பார்த்தேன் பார்த்தீங்கன்னா, ஒரு அதான் நம்ம உங்களுக்கு அந்த 99 cents அந்த ஷாப் உள்ள போகும்போது வந்து அவங்க வந்து கூப்பிட்டே சொல்லிட்டாங்க, இது உள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன், வாங்க இது உள்ளே கேட்டு பார்ப்போம். இந்த கடைக்குள்ளே வந்து அவர் தேடிட்டு இருக்காரு நம்ம கேபிளை. உள்ளே என்னெல்லாம் இருக்குன்றதை அப்படி சொல்லுவாங்க, உங்களுக்கு அதுக்குள்ளே காட்டிடுறேன். டவர்லாம் இருக்குது, அப்புறம் அந்த டிஸ்போசபிள் பாக்ஸு, பிளேட்ஸு, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஹார்ட்வேர் ஐட்டம்லாம் இருக்குது இந்த கடையில். எக்ஸ்டென்ஷன் பாக்ஸு, அப்படியே இங்கே பாருங்களேன், ரீசைக்ளிங், டெக்ஸ்டைல் அண்ட் கிளாத்திங் ரீசைக்ளிங், இதெல்லாம் கார்பெட்டு, ஃப்ரேம்ஸு அது மட்டும் இல்லைன்றாங்க போல். பிளாஸ்டிக் டாய்ஸ் மட்டும் இல்லை, மற்றபடி டெக்ஸ்டைல் ரிலேட்டடாக எல்லாமே வந்து இங்கே வந்து ரீசைக்கிள் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அவங்க வெப்சைட் கூட போட்டிருக்காங்க. சூப்பரில், நல்ல விஷயம் ரீசைக்கிள் பண்ணுறது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுறதுக்கு பதில் யாராவது அதை ரீயூஸ் பண்ணுவாங்க. வேஸ்ட்டை வந்து நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். பரவாயில்லைங்க, நிறைய பஸ் ஸ்டேஷன் இருக்குது. ஆனால் பஸ்ஸை தான் என்னால் பார்க்க முடியல இன்னும். அங்கே ஒன்று வருது, ஆனால் அது பஸ் இல்லை, லாரி. அது மஞ்சள் கொடி இல்லைடா, மஞ்சள் லாரின்றீங்களா? ஆகா, பச்சை கலரில் பிரம்மாண்டமாக இருக்குது. எத்தனை வீல் பாருங்க எப்பா. இந்த சைடில் ஒரு 6, அந்த சைடில் ஒரு 6, மொத்தம் 12. லாரி அவ்வளோ சூப்பராக பிரம்மாண்டமாக இருக்குங்க டிசைன்லாம். நம்ம ஊரில் தான் லாரியை பார்த்தா ஒரு பயம் வரும். இந்த ஊரில் அதை ஓட்டி பார்க்கணும், இல்லை அதில் உட்காந்து பார்க்கணுன்ற ஆசை வருது நமக்கு. சூப்பராக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. சந்துக்கு சந்து இப்படி சர்ச்சு கிடக்கு. எல்லாமே ரொம்ப பழமையான சர்ச்சுங்க. இந்த மாரி இருக்குன்னா நீங்கள் பாருங்கள், புஷ் ஃபார் திஸ், இதை அழுத்துனீங்கன்னா ஓகே ஆயிரும். பாருங்கள், ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம பாட்டு நின்றுக்கிட்டே இருந்தால் அது ஒரு சில சமயம் வந்து விழாது சிக்னலு.
உயரமாக இருக்கான் தம்பி. இங்கே பாருங்களேன், என்ன மாதிரி சிற்பம் செதுக்கி விட்டுருக்காங்க. திறமையான ஆட்கள் தான் போல். இங்கே பாருங்க, நம்ம ஊருக்கு ஈக்குவலண்ட்டாக இருந்திருக்காங்க. ஆனால் நம்ம ஊரில் இதெல்லாம் பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே பண்ணுது. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு மேக்ஸிமம் ஒரு 400-500 வருஷம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பழமையானதுன்னு சொல்லலாம். சூப்பராக இருக்குங்க. நண்டு மாதிரியும் ஒன்று பண்ணியிருக்காங்க. பாருங்க, நண்டு வந்து தலையை கிள்ளி போடுற மாதிரி, அந்த ராட்சசனோட தலையை கிள்ளி போடுற மாதிரி இருக்குது. அவர் மேலே வந்து ஒரு ஏஞ்சல் மாதிரி தெரியுது. மான் இருக்குது. அப்போ ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது. இதோட மீனிங் என்னன்னே நம்மளால் புரிஞ்சிக்க முடியல, அந்த அளவுக்கு இருக்குது. அதுதான் மாட நாட்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்குது. நமக்கு ஒன்றும் புரியல. பையன் ஏதோ பேசுகிறான் வேறு லாங்குவேஜில். எல்லாரும் இதை வந்து நிறைய பேர் பிக்சர் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம உள்ள வந்து உங்களுக்கு வீடியோலேயே காட்டியாச்சு. சூப்பரில். அந்த சைடில் பாருங்கள், ஏதோ ஒரு பில்டிங் இருக்குது. மொரட்டு பில்டிங்காக இருக்குங்க. கோட்டை மாதிரி தெரியுது. என்னென்னு போய் பார்த்துருவோம் வாங்க. இப்போ நம்ம இருக்க சர்ச் வந்து வேர்ல்ட்லேயே லார்ஜஸ்ட் கத்தட்ரல்ன்றாங்க. ரொம்ப பெருசு. 11,200 ஸ்கொயர் மீட்டர்ஸுங்க. 1892 கட்டியிருக்காங்க, கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பல வகையில் சீரமைச்சிருக்காங்க. செம்மையாக இருக்குது. லொக்கேஷனை பாருங்கள். உள்ளே போய் பார்க்கலான்னா நம்ம வந்து இப்போ டைம் இல்லை, நம்ம வந்து கொலம்பியா யூனிவர்சிட்டி போகணும். அதனால் நம்ம வந்து இதை வந்து வெளியிலேருந்தே உங்களுக்கு சுற்றி காட்டிக்கிட்டு இருக்கேன். உள்ளே போனால் எவ்வளோ நேரம் ஆகும்னு நமக்கு தெரியல. தோராயமாக இவ்வளோ பெரிய சர்ச்சை வந்து எப்படி முடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இங்கே வந்து கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறதுக்கு வந்து சிறந்த லொக்கேஷன்றாங்க. இது வந்து ரொம்ப பழமையான யூனிவர்சிட்டி. 1754 வந்து ஃபவுண்டர் வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா இங்கிலாண்டோட ராஜாங்க கிங்கு, ஓகேங்களா, அவர் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு 30 வருஷம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இவங்க வந்து இதை வந்து ரினோவேட் பண்ணி இதை வந்து இன்னும் பெருசாக ஆக்குனாங்க. 5th ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி இன் யூஎஸ்ங்க. இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 80 நோபல் லாரியட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு இந்த ஒரு கேம்பஸ். பாருங்கள், அதுவும் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, லிட்ரேச்சர், மெடிசன், எக்கச்சக்கமான வெரைட்டியில், ஓகேங்களா. அதனால தான் இங்கே போகிறோம். போயிட்டு ஒரு பார்த்துட்டு வந்துடுவோம். இங்கே பாருங்கள் மக்களே, நம்ம வந்துக்கிட்டே இருந்தோம். இப்போ உள்ளே போகும்போது வந்து நம்மக்கிட்ட வந்து QR கோட் வெரிஃபிகேஷன் கேட்குறாங்க கொலம்பியா யூனிவர்சிட்டி உள்ள போகிறதுக்கு. இங்கே பாருங்க, அதனால் நம்ம இங்கே QR கோடை வெரிஃபை பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டு கேம்பஸ் டூர் அடிப்போம். ஓகே, இங்கே பாருங்கள், நம்ம வந்து இங்கே நின்றுட்டுருக்கோம். ஏன்னா வந்து நம்ம உள்ளே போகிறதுக்கு கேட்டோம். QR கோட் வெரிஃபிகேஷன் வந்து போட்டிருந்தது. பட் ஆனால் வந்து பப்ளிக் வந்து ஓப்பன் இல்லாத மாதிரி சொல்லிட்டாரு முன்னாடி பிறந்தவங்க. அதனால் வந்து நம்மளால் போக முடியல. சரி, என்ன பண்ணுறது, வாய்ப்பு இல்லை. இவ்வளோ கிட்ட வந்துட்டு கடைசியில் உள்ளே போக முடியாமல் போயிடுச்சு. சரி, ஓகே. நம்ம முன்னாடி இன்னொரு இது இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்கூல் ஆஃப் லா போல். இருங்க, அதை உங்களுக்கு காட்டுறேன். அப்படி இங்கேருந்து பாருங்கள், இது வந்து லா ஸ்கூலாக பாருங்கள். இங்கேருந்து அங்கே தாவறதுக்கு வந்து அவங்களே ஒரு பிரிட்ஜை போட்டு விட்டாங்க. ஈஸியாக அப்படியே அங்கேருந்து அங்கே கனெக்ட் பண்ணிக்கலான்ற மாதிரி. சரி, நம்ம இங்கேருந்து பக்கத்தில் வேறு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். போயிட்டு ஃபஸ்ட்டு ஏதாவது சாப்பிடுவோம். சாப்பிடல காலிலேருந்து. சரி, இப்படி ஆகி போச்சே. ஓகே, சரி, டாட்டா சொல்லிட்டு போவோம். பை பாய். ஓகே, இந்த மாதிரிலாம் சும்மா பாரம்பரியமான நிறைய கட்டிடங்கள் இருந்திருக்கும் அந்த கொலம்பியா யூனிவர்சிட்டி. ரொம்ப பழமையான யூனிவர்சிட்டிங்க. ஆனால் போக முடியாமல் போயிடுச்சு. முன்னாடியே பாருங்கள், பப்ளிக் சேஃப்டி அஃபீஷியல்ஸ் அப்படின்னு போட்டாங்க. யூனிவர்சிட்டி ஐடி வேணும் அப்படின்றதான். ஆனால் நம்ம அவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி, ஆனால் அது கிராமத்தில் இருக்குது. இது ஒரு வேளை சிட்டிக்கு சென்ட்ரலாக இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் சேஃப்டி இஷ்யூலாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால அப்படியெல்லாம் போட்டிருப்பாங்க போல். இங்கே பாருங்க, இதை கடந்து போயிட்டுருக்கோம். கொலம்பியா யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் இன்டர்நேஷ்னல் அண்ட் பப்ளிக் அஃபேர்ஸ். எல்லாம் அத்தனை லாக் பண்ணி வச்சுருக்காங்க யூனிவர்சிட்டியை மொத்தமாக.
உள்ள அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் போல். இங்கே பாருங்க, எல்லா இடத்துலையுமே செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காங்க. ஐடி கார்டு இருந்தால் தான் உள்ளே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நல்ல பெரிய கேம்பஸுங்க இதுவும். சிட்டிக்குள்ளேயே நல்லா கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ரோட்டுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் சுற்றி சுற்றி வச்சுருக்காங்க. நம்ம வந்து பக்கத்தில் ஒரு பார்க் மாதிரி இருக்குது. அப்படியே அங்கேருந்து கனெக்ட் பண்ணி ஒரு மார்க்கெட் இருக்குது. 2 மார்க்கெட் இருக்குது கொஞ்சம் பக்கத்தில். அதனால் அந்த மார்க்கெட் போயிட்டு என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். இங்கே பாருங்கள், நம்ம ஒரு பார்க் மாதிரி காட்டுச்சு, அதனால் சரி இந்த பக்கம் வந்தோம். ஆனால் இங்கேவும் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, இது ஒரு பார்க் மாதிரியே இல்லை, காடு மாதிரி இருக்குது. ஆர்கனைஸ்டாகவே இல்லை, ரொம்ப இதுவாக இருக்குது. கீழெலாம் பாருங்கள், ஒரே இதுவாக இலையா இது ஒரு மாதிரி இருக்குது. பயமாக இருக்குது உள்ளே போகிறதுக்கு. அதனால் நம்ம இந்த சைடுக்காகவே நடந்து போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். வியூவை பார்த்துட்டே வாங்க. நடுவில் ஏதாவது கொஞ்சம் கிளியராக இருந்ததுன்னா அங்கேருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இல்லை இறங்க முடிச்சா இறங்குவோம். பாருங்கள். இங்கே பாருங்கள், ஏதோ ஒரு பெரிய பழங்க பாருங்கள். பழமா பூவா தெரியல. ஆமாங்க, அங்கே பாருங்கள், பலாப்பழம் மாதிரியே இருக்குது பாருங்கள். ஒன்று தெரியுதுங்களா? இப்படி எல்லாமே வந்து பார்க்கிங்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த சைடில் 2 பக்கமே பாருங்கள் எவ்வளோ கார்களை நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அங்கே ஒருத்தரோட சிலை இருக்க மாதிரி இருக்குது. யாருன்னு கிட்ட போய் பார்ப்போமே.